உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்க. பை. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது 4 ஆடு ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வெட்டக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. சரி காய்ஸ், கொஞ்சம் சார்ஜர் இல்லை ஃபோனில், அதை மட்டும் சார்ஜர் மட்டும் போட்டு வந்துடுறேன். ஒரு என்ன வெயில் தான் கொஞ்சம் மண்டே பொழையுது, வேறு ஒன்றும் இல்லை. 9 மணி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் புளி சாதம் அது சாப்பிடாம எங்கள் அப்பா காய்ஸ் சமையல் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதோ பாருங்க, 2 குட்டி பசங்க வராங்க. யாருன்னு தெரியல. நம்ம தம்பிங்க தான். காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சுடலை மரம் கோயில் தான் இருக்கோம். நம்ம திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் இப்போ கிடா வெட்ட போகிறோம். அதான் இல்லைங்க, அந்த கிடாவை காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு கிடா வெட்டியாச்சு, அது ரத்தம் தான். அது ஏதோ நாய் சாப்பிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இதோ இதுதான் எங்கள் கிடா. இதுதான் எங்கள் கிடா. இதோ அங்கே ஒரு மீனாமினி வருது, அதுதான் எங்கள் அக்கா. போது பாருங்க. என்னடாவா அண்ணான்னு கூப்பிடணும். சரி காய், அப்புறமா பார்க்கலாம். கிடா வெட்டும் போது கூப்பிடுறேன். ஐஸ்கிரீம் கார வண்டி வந்துச்சு. இப்போ எங்கள் வண்டி பார்க்கலாம், வாங்க போகலாம். என் தம்பி ஃபோட்டோ, என் ஃபோட்டோன்றேன் பேர்லாம் எங்கள் வண்டி. வண்டி வேணும்னா விக்னேஷ் டிராவல்ஸ் பேர். வேணும்னா ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன், அதை வச்சு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம அப்புறமா பார்ப்போம். பை காய்ஸ். இப்போ கண்ணாப்பின்னா பஸ் தான் ஓடிட்டு இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இப்போ தான் என் தம்பி விளையாட்டுதான், நானும் தான் விளையாடுவேன். இப்போ ஊரில் விளாக் எடுக்கலான்னு வந்துங்க சும்மா. இதோ பாருங்க காய்ஸ், ரெடி பண்ணுறோம். இதோ பாருங்க, ஓட்டிடுவோம் வண்டியை. இதோ இந்த லூஸ் தான். இப்போதான் வெட்ட போகிறோம். ஒரு கொலை சம்பவம் நடக்க போகிறது. வெட்ட காட்டக்கூடாது காய்ஸ், ரத்தத்தை மட்டும் காட்டுறேன். இதோ இவன் தான், இவனே தான் நம்ம ஆடு. இதுதான் பள்ளி கொடுக்க போகுது. ஆமா, என்னாச்சு? முட்டி தள்ள போது எங்க அண்ணன் ஒரே முட்டி. அதுக்கப்புறம் காய்ஸ் பாருங்க, இங்க ஒரு டீம் போட்டோ எடுக்க இல்ல, அநியாயமா இல்ல காய்ஸ். நம்மள விட்டு போட்டோ எடுக்கலாமா? வருத்தமாயிடுச்சு. இங்க ஒருத்தன் பைக் ஓட்டிட்டு ஆடு மேல. எந்த ஊர் போகுது பைக்கு? அம்மா பாருங்க, கொஞ்ச நேரத்துல வழியாக போகுது. அப்புறமா நான் வரேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ அம்மன் கோயில் திருவிழாமா, அதனால இப்போ வெட்ட கூடாதான், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெட்டு வேண்டாங்க. சமகாண்டாயிடுச்சு. என்ன நம்மளே மோச்சு போகுது. இது பேதியில் இருக்குது, பீதியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆடு வெட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 1 இங்கே 1 2 அங்கே ஒரு 2 3 4 4
புளிய பக்கத்துல ஏறி புளியங்கா பாருன்னா குசித்து படிக்கிறானுங்க. ஏதோ குசித்து போட்டு படிச்சிருக்கானுங்க. நான் இவனுங்களை சொல்றது நான் மரத்துல ஏறி படிக்க போறேனுங்க. குச்சிட்டா வந்தாரா? குச்சிலாச்சா வந்தா? குச்சிலாச்சாலே வருதா? வந்தா நான் ட்ரை பண்ணி பார்த்து சொல்றேன். காய்ஸ் கடா வெட்ட போறாங்க. நான் வீடியோ எடுக்கலாமா தெரியல. நான் ஒரு மலை முகமான இடத்துக்கு போகணும். இந்த தெரியல போவாங்க காட்டுறேன். வெட்டம்போது காட்டுறேன். ஆடு வெட்டுறத வீடியோ எடுக்கவும் இல்லை. நான் பண்றது அப்புறமா ஆடை மட்டும் வீடியோ எடுத்துறேன் கைஸ். வெட்ட போற அடுத்த செகண்டா வெட்டிட்டாங்க கைஸ். சமவே போயிடுச்சு. வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் ஆடை வெட்டும் போது கூட பார்ப்போம். இல்ல நெக்ஸ்ட் ஆடை வெட்ட விட மாட்டாங்க. சரி மொட்டை போட போறாங்க. அந்த வீடியோக்கு போறோம் गाइस. நம்ம சித்தப்பா இஸ் போடிங் மொட்டை. முடி போச்சா? गाइस நம்ம ஆட்டோட தலை மட்டும் அங்க இருக்குது. गाइस பண்றேன். கண்ணந்தைய நம்ம ஆட்டோட தலை மட்டும் இருக்குது. நம்ம ஆட்டை அங்கே தொங்க விட்டு அடிக்கிறாங்க. அதை தொங்க விட்டு சமைக்க போகிறாங்க. அது ஒரு இது நம்ம ஆடு. அதுதான் நம்ம ஆடு. ஆடு நம்ம ஃபேமிலி நம்பர்ஸ்லாம் அவங்ககிட்ட காட்டுட்டா தான் நம்ம ஃபேமிலி நம்பர்ஸ். இஞ்சி உரிச்சிட்டு இருக்காங்க. டீ போட போறாங்க. என்ன போட போறாங்கன்னு தெரியல. இதான் 79 வயசான பாட்டி. 89 வயசான பாட்டி. எங்க பெரியம்மா இது உன் மூஞ்ச காட்டு. இதான் எங்க பேய் அம்மா சொக்கா. ஹாய் படி படி உங்க மூஞ்ச மட்டும் காட்டுங்க. ஓகே டன். வா என் தம்பி இடத்துக்கு போலாம். என் தம்பி என் பார் தம்பி. இதான் எங்க தம்பி மரத்து மேல ஏறாராமா. எடையை ஊந்து சாவ போறான்னு தெரியல. நெக்ஸ்ட் எங்க பெரியப்பாக்கு போலாம். பெரியப்பா கொஞ்சம் காண்டாயிருக்காரு. அதனால நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாமா? வாங்க. எங்க அப்பா வண்டியில தூங்குறாரு. அதோட விக்னேஷன் போட வண்டி. ஓ இந்த கோடு கூட தெரியல. அதுதான் எங்க வண்டி. வாங்க நம்ம இப்போ மொட்டை போடுற இடத்துக்கு போலாம்.
மொட்டை போடுற இடம் இதுதான் மொட்டை போடுற இடம். கடா நீ இது எழுதுல மூணாம் படி ஆடு மொட்டை போட்டு துள்ளுறான். இவன் சரியான அடங்கா இதாடி. இதான் என் தம்பி, இதான் என் தங்கச்சி. இதான் இங்க ஒருத்தர் இருக்காருல்ல அவரை பிடிச்சிருக்காங்க. அவருதான் சித்தப்பா, இதான் சித்தி, இதான் எங்கள் அக்கா சொல்லிட்டேன் ஆல்ரெடி. காய்ஸ் அப்புறமா பார்க்கலாம். காய்ஸ் இப்போ நம்ம பிரேக் எடுத்துருக்கோம். எதுக்குண்ணா சாப்பிட அதான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஃபேமிலி தான் இருக்குது எல்லாம். சரி அப்புறமா பார்க்கலாம் காய்ஸ். பார்த்தா ஒன்று மட்டும் ஓடிட்டு இருக்குது எங்கள் சித்தப்பாக்கு. ஃபஸ்ட்டு அங்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் வேறு யாரும் இல்லை எங்கள் தாத்தாவே தான். அவருக்கு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அப்புறமா பார்க்கலாம். காய்ஸ் வெட்டினாங்கன்னா ஆடு அதுதான் இப்போ சமைச்சிட்டு இருக்கோம். சமைக்கல வெட்டி தூக்கிடும் பார்த்துருக்கீங்க முன்னாடியே. பாருங்க 2 குட்டி பசங்க வராங்க. யாரும் தெரியல. நம்ம தம்பிங்க தான் எனக்கு பாதி பேரு நம்ம உறவுகள் தான். ஒரே வண்டியில 20-22 பேருக்கு மேல வந்தோம். சமையல் செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்ணெல்லாம் எரியுது. செம்மையா கண்ணு எரியுது. ஐ திங்க் மட்டன் பிரியாணி குழம்பா இருக்கும். இல்லைங்க எங்க தாய் குளம் கிட்ட கேட்போம். மட்டன் குழம்பா பிரியாணி வைப்பாங்கன்னு பார்த்தா குழம்பு வச்சுட்டாங்க. குடத்தை வாங்கி செய்யறதா ரைட்டு. அப்புறமா பார்க்கலாம் கைஸ். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். வாங்க கைஸ், எனக்கும் போர் அடிக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அப்படியே நம்ம போயிட்டு வரலாம் எங்கேயாச்சும் கதை பேசிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. நான் ஒருத்தர் தூங்குறவாள் தான், யாரும் இல்லை எங்கள் அப்பா தான். வண்டியில் இருக்கிறா போதும் தூங்க. தூங்குறதுலாம் கரெக்டு தான். வண்டி ஓட்டிட்டு வந்தார்ல தூங்கிட்டோம். டோன்ட் டிஸ்டர்ப் மை ஃபாதர். எங்கே இருக்காரு? என்னடா ஒருத்தனை காணோம். இதோ பார்த்துட்டு அவர் தான் எங்கள் அப்பா தாடி. என்ன வெயில் தான் கொஞ்சம் மண்டே பொழையுது, வேற ஒன்றும் இல்லை. ஜாலியாக தான் இருக்குது. எங்கே இருக்கிறோன்னா வத்தப்பனையில் வருவோம். வத்தப்பனையில் ஒத்தப்பணத்தில் வருவோம். திருநெல்வேலியில் ஒத்தப்பனை ஃபேமஸான கோயிலில் தான் வரும். கெடா வெட்டின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கெடா வெட்டின வீடியோவில் கெடாவை பார்த்துருப்பீங்க. கெடா வெட்டக்கூடாதுன்ட்டாங்க. நிறையா கூட்டம்லாம் வந்துருக்குது கைஸ். அதான் எப்படின்னு தெரியல. நான் வரும்போது காலைல 10-10 இருக்கும். ஒரு கால் இல்லை, எங்காலான மட்டும் தான் இருந்துச்சு. பார்த்தா இப்போ பாருங்க, சுத்தம் ஃபுல்லாக காலாக தான்.
மாடு, ஏன்னா நீ மாட்டுப் பொங்கல். நான் நாளைக்கு தான் எப்படியோ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். ஆனால் இங்கே சுத்தமாக டவரே கிடைக்கல. ஃபுல்லாக சவுண்டு பாட்டு வேற போட்டாங்களா, உங்களுக்கு ஒன்றுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நினைக்கிறேன். பார்ப்போங்க. நேற்று எத்தனை மணி கிளம்பணும்? 3 மணிக்கு கிளம்பணுங்க. 3 மணிக்கு கிளம்பி அங்கே ஒரு ஆள் வராங்க. அதுக்கு 5 மணிக்கு எங்கே திருவாரூரில் கோயம்பேடில் கூப்பிட்டு நேராக டீ பிரேக்கு 7 மணிக்கு கடையில் போய் இருக்கிறாரு டிரைவர். எங்கள் அப்பா இல்லை, வேற ஒருத்தர் நிறுத்தினார். போய் டீ குடித்தோம், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி இருக்கும், 9 மணி இருக்கும். நான் என்ன பண்ணுவோம், வீட்டில் புளி சாதம் அது சாப்பிடாம எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு டிரைவர் அவரு நான் என் தம்பினா ஹரிஷ்னு ஒரு பையன் மரத்தில் ஏறிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, அவன் தான். அவங்க எல்லாரும் போயிட்டு ஹரிஷ் வந்து 2 பரோட்டா, நான் ஒரு முட்டை தோசை, எங்கள் அப்பா வந்து கல் தோசை ஒரு 3 சாப்பிட்டாரு. இல்லை டிரைவர்னு சொன்னால அவரு ஒரு 3 பரோட்டா சாப்பிட்டாரு. அதுதான் 9 மணி போனாரா, 9:30க்கு வந்துட்டோம், கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நேராக 1 மணிக்கு கரெக்டாக நைட்டு 1 மணிக்கு திருப்பி இருக்கு. அங்கதான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினேன். அதில் எல்லாருக்கும் விட்டாங்க. நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா டீ, அவங்க காப்பி குடிச்சாங்க. நான் ஒரு பள்ளி மிட்டாய் மாதிரி ஏதோ வந்து அது சாப்பிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேராக இங்கேருந்து பார்த்தேன். இங்கே இல்லை, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க முன்னாடி 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க, கோயில் திருவிழா. அது வீடியோ கூட போட்டிருப்பேன். ட்ரெயின்லாம் போடுச்சு, அதை பார்த்துருப்பேன். அதை பார்த்துருவாங்க. அந்த கோயில் இப்போ போய் பார்த்தா மொட்டையாக இருக்குது. நான் இப்போ திருப்பி அங்கே தான் போகும், அப்போ பார்க்கலாம். வீடியோ எடுத்து காட்டுறேங்க அந்த கோயிலை. அதுக்கப்புறம் அம்மன் கோயிலும் இருக்குது. முன்னாடி அம்மன் கோயில், அங்கேயும் சாமி ஆடினாங்க. அந்த வீடியோவே சொல்லிருப்பேன், அம்மன் கோயில் போட்டு. அதான் பார்த்துட்டு வந்துருக்கேன். ரொம்ப வீடியோ இல்லை, 6-7 வீடியோ தான் ஆகும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க guys, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கொஞ்சம். அது மட்டும் எனக்கு போதும். சப்ஸ்கிரைபு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுறேங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். சாமி ஆடினாங்க, அது மட்டும் தெரியுது, ஆனால் யாருன்னா தெரியல. சரி காய்ஸ், கொஞ்சம் சார்ஜர் இல்லை ஃபோனில், அதை மட்டும் சார்ஜர் மட்டும் போட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், போய்ட்டு வந்துடுறேன் காய்ஸ்.
காய்ஸ் அந்த 4 ஆடு ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வெட்டக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. நாங்கள் தான் இப்போ 4 ஆடு வெட்டினாங்க. அது எல்லாத்தையும் மறைஞ்சு
ஒரு வழியா எல்லாத்தையும் வீடு எடுத்துட்டோம். நான் எடுக்கலப்பா, என்னோட தம்பிக்கு தான். என் தம்பிக்காக ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ். நம்ம சேனல் இன்னும் கொஞ்ச நாளில் 150 வரப்போகுது கைஸ். டாடி என்ன குளிச்சுட்டு போறியா? ஃபர்ஸ்ட் வண்டி கழுவிருக்கலாம்ல. உங்க பேர் எப்படி இருக்குதுன்ட்டு இல்லை. 10 days தூங்கிறது தான் வேலையா கைஸ்? அவனுக்காக ஒரு லைக் பண்ணுறேங்க. அவன் எங்கேயோ போயிருக்கான், அவன் வந்தானே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கும் வரை உங்கள் விக்னேஷ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுதான் எனக்கு முக்கியம். சரி பாய் கைஸ். உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்க. பை.